ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மிக ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை இந்த காலையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 27:10 உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். சொல்லுங்கள், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நண்பர்கள் கைவிடுகிறார்கள், இது ஒரு பகுதி. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கைவிடுகிறார்கள், அது ஒரு பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறவினர்கள் கைவிடுகிறார்கள், அது ஒரு பகுதி. எல்லாவற்றுக்கும் மேல கவனிக்க வேண்டிய வேதனையான பகுதி என்ன தெரியுமா? தகப்பன் தாய் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். ஒருவரை அவன் தகப்பன் தேற்றுகிறது போல தேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஒரு பேப்பர்ல செய்தி வாசித்தேன். 5 வயது சிறுவன் திடீர்னு மறைத்து விட்டார். சந்தேகப்பட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவனுடைய சரீரத்தில் தேவைக்கு அதிகமான உப்பு இருந்தது. காவல்துறை சந்தேகப்பட்டு தாயாரை என்கொயரி பண்ண போது அவன் கொடுத்த ஆகாரத்தை சோதிக்க ஆரம்பித்தார்கள். அவனை கொலை செய்வதற்காக நிறைய வித்தியாசமான உப்புகளை கொடுத்து அதை அவன் சப்போர்ட்டாக மறைத்து போனான். அவளுக்கு 20 வருஷம் தண்டனை கொடுத்தார்கள். அதை கூட அவள் துக்கம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டாள். தவறான உறவு. பிள்ளைக்கு 3 வயது. நான் பேப்பர்ல படித்தது சொல்கிறேன். யாரோ ஒரு நபர் வந்து சந்திக்கிறான். பிள்ளை என்ன ஸ்கூல் போகல, சாக்லேட் வாங்கிட்டு இவங்க உள்ள இருந்து பேசிட்டு இருக்காங்க. பிள்ளை சாயங்காலம் சொல்றா, எனக்கு சாக்லேட் கிடைச்சது அங்கிள், ஜாக்கெட் தான். யார் அங்கிள்? சந்தேகப்பட்டு மனைவி கேட்டபோது பிரச்சனை. அடுத்த நாள் கணவன் வேலைக்கு போய்விட்டான். ஒரு பெரிய கொப்பரையில தண்ணி வைத்து தாய் தன் பிள்ளையை முக்கி கொலை செய்கிறான். இதை திசைவன பக்கத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த சம்பவம். கணவன் மும்பை, இங்கே பையனுக்கு 12 வயசு, பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு 10 வயசு. ஒரு தவறான நபர் வருகிறார். மூத்த பையன் சொல்றான், 12 வயசு, எனக்கு பிடிக்கல, இந்த ஆள் வரக்கூடாதுன்னு அப்பாட்ட சொல்லிடுவேன். அடுத்த நாள் குளிப்பதற்காக கிணத்து கூட்டிட்டு போனவள் 2 பிள்ளைகளையும் கிணத்துல தள்ளி விடுகிறாள். அதுல பொம்பளை பிள்ளை மரித்து விட்டது. பையன் எப்படியோ ஒரு கம்பியை பிடித்துக் கொண்டு தப்பிக்கொண்டான். யோசித்து பாருங்கள். தாய் தன் பாலகனை மறப்பாள். அவள் மறந்தாலும் நம்ம மறக்க மாட்டேன்னு இயேசு சொல்லுகிறார். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். அதே சம்பவம் சார்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தாய் மறந்தாலும் நீ மறக்காதவர். பெற்றெடுத்த தாய் மறக்க மாட்டாங்க. அவளே மறந்தாலும் நீ மறக்கிற தேவன் அல்ல. வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஆமென்.